பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க ஃப்ளோரோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கிறதோட தரைத்தளம். என்னோட ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரூஃப். இதை தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் லெவல் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலை கீழே பிரேக் ஆகிட்டதுன்னா அதுக்கப்புறம் கீழே இந்த லெவல் வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நம்மளே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நிஃப்டி வந்து கரெக்ஷன்ஸ் வரும்போது எந்தெந்த லெவல் வரைக்கும் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை வீடியோ போட்டிருக்கோம். அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு, இந்த ஸ்டாக் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட் ஆர் கரன்சி மார்க்கெட் ஆர் கிரிப்டோ மார்க்கெட், எந்த மார்க்கெட் எடுத்தாலும் பேசிக்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் மற்ற டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாமே. ஓகே, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இமேஜ் நம்ம படத்தில் பார்க்கலாம். ஒரு கிராஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக் கிராஃபோ இது ஏதாவது ஒரு கமோடிட்டி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கும், கீழேருந்து மேலே போயிருக்கும். ஆனால் ஒரேடியாக மேலே போயிருக்காது. கொஞ்சம் மேலே போகும், அதுக்கப்புறம் சப்ஸ்டைன் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் மேலே போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்டைன் ஆகி மேலே போயிட்டுருக்கும். இதை வந்து நம்ம லாங்காக தூரமாக இருந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃப்ளோராக க்ரியேட் பண்ணியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கும். அந்த சார்ட்டோட ப்ரைஸில் நீங்கள் அந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு ஃப்ளோராக க்ரியேட் பண்ணும்போது அப்போ அந்த ஒவ்வொரு ஃப்ளோரோட நான் முன்ன சொன்னது மாதிரி கீழே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த ஃப்ளோரோட தரைத்தளம் வந்து சப்போர்ட்டாகவும் அதோட ரூஃப் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செகண்ட் ஃப்ளோரோட சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ரெசிஸ்டன்ஸ் தான் அதோட சப்போர்ட். ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது அப்போ எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது, இது ஈஸியாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு பெரிய விஷயங்கள் தேவையில்லை. உங்களுக்கு ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தெரிஞ்சிருக்கணும். OHLCன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். அதாவது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்ன, அன்னைய மார்க்கெட் அன்னைய டேட்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, அன்னைய டேட்டில் மார்க்கெட் எவ்வளோ தூரக்கு லோ வந்திருக்கு, அன்னைய டேட்டில் மார்க்கெட் எங்கே முடிஞ்சது, இதை தான் OHLCன்னு சொல்லுவாங்க. இந்த OHLCயில் 4 ப்ரைஸ் வருது. இந்த 4 ப்ரைஸஸ் தான் உங்களுக்கு வந்து கேண்டிலில் காமிக்கும். கேண்டில் 6ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேண்டில் 6ல் காமிக்கும் ஓப்பன்னா என்ன, ஹைனா என்ன, லோனா என்னன்ற. இந்த 4 ப்ரைஸில் எந்த ப்ரைஸை அதிகப்படியாக ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த சார்ட் வந்து இப்போ வரைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், பின்னால் ஒரு சார்ட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டில் வந்து எங்கெல்லாம் டச் பண்ணியிருக்கோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை வச்சு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நீங்கள் கணிக்கணும். அது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கணிக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்கன்றது அக்கார்டிங் டு ப்ரைஸை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா 110 ரூபா ப்ரைஸில் இருக்கீங்க, 100 ரூபா ப்ரைஸில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாய்க்கு கீழே ஒரு ஃப்ளோர், அதாவது அதிகப்படியாக அந்த ப்ரைஸ் வந்து திரும்பி இருக்குது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸில் வந்துருக்குன்னா அந்த 80 ருபீஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 120 ரூபாய்க்கு மேலே போயிட்டு 120 ரூபாய்க்கு அப்புறம் மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் கீழே வந்திருக்கு அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதிகப்படியான நம்பர்ஸை மார்க்கெட் டச் பண்ணிட்டு திரும்பிடுச்சுன்னா அதை தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். சப்போர்ட்டுன்றது கீழே, அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு கீழே இருந்தால் சப்போர்ட்டுன்னு, நமக்கு மேலே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ வந்து சப்போர்ட்டாக மாறும்னா அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது கீழே உள்ள ரூஃப் வந்து அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே தான் ரியாக்ட் ஆகும், மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றது. அதுக்கு என்ன வேலிட் ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதை தான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து கொரோனா வந்தது. கொரோனான்றது ஒரு ஃபண்டமெண்டல், மேக்ரோ ஃபண்டமெண்டல்னு சொல்லுவோம். அந்த ஃபண்டமெண்டலுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குமோ அதே தான். இப்போ நம்ம ஃப்ளோர் கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, கீழே சப்போர்ட்டு மேலே ரூஃப்ன்றது என்னென்னா ஒரு மெல்லிய ரூஃப், நம்ம கண்ணுக்கு தெரியாத ரூஃப், பட் நம்ம அதை வரைஞ்சிரும். அதை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கட்டம் போட்டு அதை ட்ராயிங் லைன் போட்டு நம்ம வரைகிறோம். இதை எப்படி இதுக்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுன்றது ஒரு ஃபோர்ஸ். இப்போது ஒரு ஸ்ப்ரிங்கு தான் மார்க்கெட்.
மார்க்கெட்டுன்றது ஜிக்ஸாக்காக தான் போகும். ஒரு பெரிய ஸ்ப்ரிங்கை ஒருத்தர் ஃபோர்ஸாக அழுத்தினானா அது எங்கே போய் நிற்கும்? கீழே சப்போர்ட்டில் பட்டுட்டு என்ன பண்ணும்? அந்த ஸ்ப்ரிங்கு பவுன்ஸ் ஆகும். ஓகே, அதே ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து கூடுதலாக பவர் போடுறாங்க. அப்போ அந்த பவருக்கு என்ன ஆகும்? மார்க்கெட்டு அந்த ஸ்ப்ரிங்கை அழுத்துல அந்த கண்ணாடி இலமாக இருக்குது, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட்டை தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ்ன்ற மேக்ரோ ஃபண்டமெண்டல்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி இந்த ஃபண்டமெண்டலையும் டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் இது உதவும். நார்மலாக எந்த நியூஸும் இல்லை அப்படின்னா சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு பக்கத்தில் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். கான்செப்ட் என்னென்னா, இந்த மார்க்கெட்டுன்றது ஸ்ப்ரிங் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஃபோர்ஸு எந்த சப்போர்ட்டில் பட்டுட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். நிஃப்டியே இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்க்கலாம், கீழே விழுந்துட்டு இருக்கு. கீழே விழுந்தால் எந்தெந்த லெவல்ஸில் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியோட சப்போர்ட்டை செக் பண்ணி தான் சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி நிறைய டூல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கணும். Are you facing losses in option buying? Learn 15 options strategies. Book now. More information in description. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் யூசேஜ் வந்து ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது. என்ன ட்ரெண்டில் இருக்குது? இப்போ ட்ரெண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இன்னொன்று சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் கன்சால்டேட் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. கன்சால்டேட் ட்ரெண்டில் இருந்ததுன்னா எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ அதில் பை அண்ட் செல் ஸ்விங் ட்ரேடுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வர மார்க்கெட் போகுது, மறுபடியும் 100 ரூபா வருது, மறுபடியும் 120 ரூபா போகுது, மறுபடியும் 100 ரூபா வருதுன்னா 100 ரூபாயில் பையும் 120 ரூபாயில் செல்லும், மறுபடியும் 100 ரூபா வரையில் பையும் 120 ரூபா வரையில் செல்லும் பண்ணலாம். இதை வந்து ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரெண்டை எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இந்த கன்சால்டேட் பீரியட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கன்சால்டேட் பீரியடை ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்போ கீழேருந்து மேலே பிரேக் பண்ணுன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 120 ரூபாயிலேருந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 180 ரூபாயில தான் இருக்குன்னா, கிட்டத்தட்ட 20 ரூபா டிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இன்னும் அடுத்த தூரம் 60 ரூபா வர போகுதுன்னா அது ட்ரெண்டு கண்டிப்பாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் என்ன ஆகுதுன்னா அப் ட்ரெண்டுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டவுன் சைட்லையும் கீழே நீங்கள் 100 ருபீஸ்க்கு கீழே ஒரு 60 ரூபா இல்லை 40 ரூபா தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது, அது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா ட்ரெண்டு திரும்பிடுச்சு. அப்போ செல்லில் இருக்கணுமா பையில் இருக்கணுமான்றதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். மேஜராக இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அந்த சப்போர்ட்டுக்கு கீழே எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எங்கே வந்து அவங்களோட லாபத்தை புக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு பண்ணுவாங்க. அதாவது கீழே பை பண்ணியிருந்தாங்கன்னா சப்போர்ட்டுக்கு கீழே 2-3 பாயிண்ட் தள்ளி அவங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. மேலே செல் பண்ணியிருந்தாங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுப்பாங்க. இன்கேஸ் பை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்து அதுக்கு முன்னாலே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இது மட்டுமே பார்க்காம நீங்கள் ஃபண்டமெண்டல் ஃபேக்டரையும் பார்த்துக்கணும். பட் இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இதில் ட்ரேட் பண்ணலாம். Are you facing losses in option buying? Learn 15 options strategies. Book now. More information in description. Happy learning, happy investing. Thanks for watching this video, and to know more about stocks and commodities, subscribe our channel and stay updated.